வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஹஸ்பண்டும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், அது வரைக்கும் நம்ம வேலைக்கு போகலாம், டெய்லி டயர்டாக இருக்கும், தூங்கலாம், சந்தோஷமாக எப்பவும் ஹாப்பியாக இருக்கலாம், வர சம்பளம் வருமானம் வருது, ஒரு ஜாலியாக இருந்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ மறுபடியும் படிச்சுக்கலாம். இந்த தடவை 6 மாதம் விட்டாங்க, அடுத்த தடவை ஒரு வேளை 6 வருஷம் விடலாம், இல்லை அடுத்த வருஷம் நடக்காமல் கூட போகலாம், இல்லைன்னா 2026 தான் நடக்கலாம். நம்ம இதுக்கு 2024 உட்காந்து படிச்சுட்டு நம்ம அப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். எல்லா வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருமே நினைக்கிற ஒரே தப்பு என்னென்னா இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள போவான். ஒரு 100ல் ஒரு 10% பேர் மட்டுமே ஒரு குரூப் 2 லெவலுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். இதுதான் பொதுவாக நடக்கிறது. இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு வருஷம் கேப் விட்டு படிக்கும்போது மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு டைமும் நீங்கள் கேப் விட்டு படிக்கும்போது நீங்கள் படிக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கண்டினியூட்டியை இழந்துடாதீங்க. இப்போ ஏகப்பட்ட தமிழெல்லாம் முடிச்சிருப்பீங்க, பொலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க, ஜிகே அப்படியெல்லாம் கவர் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு போங்க. படிக்காத டாப்பிக்லையெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஜியாகிரபி படிச்சிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம், அப்புறம் சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் படித்தால் போதும். முழுசாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அதாவது 2022 ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, அவர் 2018 படிச்சுட்டு இருக்கிற கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னது இதே தான், நான் விடாமல் படிச்சுட்டே இருந்தேன், 2022 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ஆனால் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்காகவெல்லாம் படிக்கலை, நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கரெக்டான நேரம் வரும்போது நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ படிக்கிறத நிறுத்தவே வேணாம். என்ன படிக்கணும் பிளான் பண்ணிக்கிங்க. நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கே பல வாரங்களை எழுந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக. ஸோ டக்குன்னு இன்றைக்கி ஒரு ஜியாகிரபியாக 10th ஜியாகிரபியாக எப்போ மேக்ஸிமம் 9th 10th தான் அதிகமாக கேட்குறேன். அப்புறம் 11th 12th. ஸோ 9th 10th ஜியாகிரபியில் ஒரு செட்டு ஒரு கம்படிஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்கனாமிக்ஸு அப்படி இப்படின்னு ஹிஸ்ட்ரி, அப்புறம் பொலிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஜிகேவுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைமில் முக்கியத்துவம் கொடுத்துங்க. தமிழும் படிங்க, தமிழையும் விடக்கூடாது. மிக 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 முக்கியமானது மேக்ஸ். ஒரு அரை மணி நேரமாவது மேக்ஸு படிங்க, போட்டு பாருங்கள். சொல்லப்போனால் மேக்ஸ் வீடியோவாவது கடைசிக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸ் தான் கடைசி நேரத்தில் எல்லாத்துக்குமே சொதப்பல் பண்ணி விட்ரும். ஏன்னா ஒரு ப்ராக்டிஸே இல்லாமல் மேக்ஸில் நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்கள் படிக்கிறத நிறுத்தவே வேணாம். வேலைக்கு போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மீண்டும் அதே கடினமான சூழ்நிலை, அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது கொஞ்சம் சவாலானதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள். முடிஞ்சால் 4:45 எழுந்திரிச்சிருங்க. 4:45 எழுந்திரிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகிறக்கு 9 மணிக்கு கிளம்புறீங்கன்னா நீங்கள் ஒரு 7 மணி வரைக்கும் படிக்கலாம். தாராளமாகவே படிக்கலாம். நல்லா மனசார படிங்க. நான் படிக்கிறது வரும்னு நினச்சி படிங்க. எக்ஸாம் வரும், கண்டிப்பாக நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சி படிங்க. நிச்சயமாக நடக்கும். எக்ஸாம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா முன்ன மாதிரியெல்லாம் நடத்தாமல் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நடத்திக்கலாம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ இருக்க ஊடக சுதந்திரங்கள் நிறைய இது இருக்குது. அப்புறம் நாம் அரசை பார்த்து அரசை கேள்வி கேட்கும் உரிமை நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு இணையதள மொழியில் என்னப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட இல்லை அப்படி இப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகுனா, கவர்மெண்ட்டே கவனிக்கும், ரைட்டு இவங்களுக்கு எக்ஸாம் ஒரு 1000 போஸ்ட்டுக்காவது வச்சாகணும் அப்படின்னு கூட வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் படிப்பதை நிறுத்தவே கூடாது. படிப்பதை நிறுத்திட்டீங்க எல்லாமே வீணாக போயிடும், ஃபுல் ஸ்பாயில்டு ஆயிரும். ஏன்னா இப்போ நீ குரூப் 4ல் நீ 175க்கு மேலே இருந்தாலும் உனக்கு போஸ்டிங்னு ஒன்று கிடைச்சாதான் அது நிரந்தரம். சரியா? ஸோ நீ படித்து தான் ஆகணும்.